ஆப்ஷன் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஜூன் 29ஆம் தேதி வந்துட்டு பெய்டு டிஸ்கஷன் ஒன்று துவங்க இருக்கு. 1 month பீரியட். இதை வந்து நம்ம ஒரு ஆஃபர் கொடுத்துருக்குறோம். 1 month பீரியடை இப்போ 2 month பீரியடாக உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். விருப்பம் உள்ளவங்க 9842610908 நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு செல்ஃபாக ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்பில் ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பொருந்தும். நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பின்பற்றி அதை உங்கள்கிட்ட கொடுத்து அதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக இருக்காது. பை செல் ரெக்கமெண்டேஷன் இருக்காது. முக்கியமாக வரைபடமும் நியூஸும் இருக்காது. ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க முதல்ல இந்த சிங்கிள் பேஜ் ஸ்க்ரீனை வந்துட்டு யூஸ் பண்ண பாருங்கள். அதுதான் ட்ரெண்டை வந்து உங்களுக்கு டிசைட் பண்ண முக்கியமாக இருக்கும். இந்த ட்ரெண்டை டிசைடிங் பற்றி நம்ம வந்துட்டு ஒரு காணொலி பதிவு போடுறோம். அது உங்களுடைய ஆர்வம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த காணொலி இருக்க போகுது. ஓகே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு மூமெண்ட், ஒரு ஜாக்பாட் மூமெண்ட்டெல்லாம் இருந்தது. அதில் வந்து நம்ம நேற்றைய தினம் நம்ம சொல்லியிருந்தோம், ஐடிஎம்லேருந்து ஏடிஎம், அதுக்கப்புறம் ஓடிஎம், அதுக்கப்புறம் ஏடிஎம், திருப்பி ஐடிஎம்மாக மாறுற ஸ்ட்ரைக்ஸ், அதாவது ஐடிஎம் ஓடிஎம் ஐடிஎம்மாக மாறக்கூடிய ஸ்ட்ரைக்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, போன வாரத்தோட ஹை, இது போன வாரத்தோட லோ. அப்போ இந்த ஹைக்கு மேலே இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன்ஸ் என்னவா இருந்திருக்கும்? 25,029க்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்ஸ் போன வாரம். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 25,050 புட் ஆப்ஷன், 25,100 புட் ஆப்ஷன், 25,150 புட் ஆப்ஷன், 25,200 புட் ஆப்ஷன். அடுத்தது அப்படியே நம்ம போட்டுகிட்டே போகலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்தது. அப்போ இது என்ன ஆகுதுன்னா, மார்க்கெட் வந்துட்டு 25,200 போகும்போது இந்த 25,050 புட் என்னவா மாறுதுன்னா ஐடிஎம்லேருந்து ஓடிஎம்மாக மாறுது. 25,100 புட் ஐடிஎம்லேருந்து ஓடிஎம்மாக மாறுது. மார்க்கெட் 25,150க்கு மேலே போகும்போது ஐடிஎம் டு ஓடிஎம்மாக மாறுது. 25,200 புட் என்ன ஆகுது? ஐடிஎம் டு ஓடிஎம்மாக மாறுது. அப்போ மீண்டும் மார்க்கெட் கீழே வரும்போது இவங்க என்ன மாறுறாங்க? ஐடிஎம்மாக மாறுறாங்க. மீண்டும் ஐடிஎம்மாக மாறும்போது இதனுடைய ஜாக்பாட் மூமெண்ட்டை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அப்போ இதை வந்து முழுக்க இதன் அடிப்படையில் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அடிப்படையிலையும், அதற்கப்புறம் வந்துட்டு நம்ம டெய்லி லவ் லெட்டர் எழுத சொல்லியிருக்கோம். அந்த லவ் லெட்டரில் உங்களுக்கு ஒரு ஹிண்ட்டு நீங்கள் பார்த்துட்டே இருந்திருக்கணும். அதிகமான வர்த்தகம் பார்த்திங்கன்னா இப்போ 4-5 நாள் நம்ம வீடியோஸையே நீங்கள் எடுத்து பாருங்கள். அதில் அதிகமான வர்த்தகம் என்னென்ன ஸ்ட்ரைக் ஏற்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தாலே நமக்கு அதில் பெரிய க்ளூ இருக்கும். எதுக்காக நம்ம இருக்கிற எல்லா டேட்டாஸ் எடுத்து வச்சுக்கிறோம் அப்படின்னா, திருப்பி ரெஃபரன்ஸுக்கு பார்க்கும்போது நமக்கு அதிலிருந்து என்னென்ன குறிப்புகள் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம். இது இன்றைக்கி அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறக்காக இதில் இந்த மாதிரி எப்போதெல்லாம் அமையுதோ அந்த இடத்துல நம்ம ஒரு இம்பேக்ட் ஏரியாவை கண்டுபிடிச்சி வச்சிடணும். அதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி. டெய்லியும் ட்ரேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்க. எங்கே நமக்கு வாய்ப்பு இருக்குதோ அந்த ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணி வச்சுட்டு அது வரும்போது மட்டும் ட்ரேட் பண்ணணும். லாஸே ஆனாலும் அந்த ட்ரேடை மட்டும்தான் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் வந்துட்டு தொடர்ச்சி அதை மட்டுமே பண்ணணும், வேறு எதுவும் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை மட்டுமே டிசிப்ளினாக பின்பற்றுறீங்கன்னா உங்களுக்கு எதுவாக இருக்கும். அப்போது இந்த இடத்துல நமக்கு என்ன கிடச்சிருச்சு? 25,050க்கு மேலே இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன்ஸ்லாம் ஐடிஎம்மாக இருந்து ஓடிஎம்மாக மாறி இருக்கு. அப்போது மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தொடர்ச்சியாக நமக்கு வந்துட்டு ஹை 25,160, 25,199, 25,222. அப்போ முந்தைய நாளோட ஹையை பிரேக் பண்ணினதுக்கப்புறம் ஒரு பவர்ஃபுல், நல்லா புரிஞ்சுக்கோங்க, பவர்ஃபுல் இம்பேக்ட் கிரியேட் ஆகலை. அப்போவே நான் சொல்லியிருந்தேன், கால் செல்லர் பயப்படவில்லை. அதற்கு வந்துட்டு 25,000 காலை நேற்று வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டோட நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ 25,000 கால் நமக்கு வந்துட்டு அதிகபட்சமான ஹை 3 நாட்களோட ஹையில் 245 அப்படிங்கும்போது இது ப்ளஸ் 245, 25,245க்கு மேலே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நேற்று வந்து கொடுத்துருந்தோம். என்னென்னா அதில் நம்ம கொடுத்துருக்க லெவல்ஸை வந்துட்டு நீங்கள் நோட்டிஃபை பண்ணி, அதாவது ஒரு குறிப்பாக மாற்றி அதை தொடர்ச்சியை பார்க்கணும்.
இப்போ இதில் சிலருக்கு வந்துட்டு எங்கேயோ இருந்து ஒரு தோணல் வரும், இவ்வளோ பேசுகிறீங்களே நீங்கள் என்ன ப்ராஃபிட் எடுத்தீங்கன்னு ஏன் காமிக்கலாமே, ஏன்னா இவ்வளோ பேசுகிற நீங்கள் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு உங்களுக்குன்ட்டு இல்லை, சிலருக்கு தோணும். அந்த சிலருக்கு தோன்றவங்களுக்காக இது கிடையாது, இதை நம்மளுடைய காணொலியை ரிசர்ச் பண்ணுறக்காக பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய குறிப்பு. அந்த குறிப்பை பயன்படுத்தி நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பண்ணுங்கள். அதனால் நான் என்னுடைய ட்ரேடிங் ஸ்டைலை நான் காமிக்க நான் இங்கே வரல. அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறதுக்கு உண்டான குறிப்புகள் நான் ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருப்பேன், அந்த விஷயத்தில் முக்கியமான குறிப்பு இருக்கும், அதை நோட்டிஃபை பண்ணி யார் தொடராய்வு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது ரிவார்டு, அவ்வளோதான். அப்போது இந்த இடத்துல பாருங்கள், தொடர்ச்சியாக 25,077லோ 25,055லோ 25,081. அப்போ இங்கே என்ன கிடச்சிருக்கு நமக்கு, தொடர்ச்சியாக லோவை பிரேக் பண்ணியும் ஒரு கண்டினியூஷன் கிடைக்கல, ஹையை பிரேக் பண்ணியும் போகலை அப்படிங்கிற ஒரு டேட்டா கிடச்சிருக்கு. அப்போ இன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். ஓகே, அடுத்தது இது வந்து ஃப்யூச்சருக்கு நான் காலையில் கொடுத்த டேட்டாஸ். இந்த காலையிலேயே இந்த பேரல் லைன் கொடுத்துருந்தேன், 25,150லிருந்து 25,250 பேரல் லைன் கொடுத்துட்டு 25,200 வந்து நேற்றைய மார்க்கெட்டோட க்ளோசிங் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம வந்து லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த லெவல்ஸ் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். பாருங்கள், இன்றைக்கி டாப் ரேஞ்ச் நம்ம என்ன கொடுத்துருந்தோம், பேரல் லைன் 25,150லிருந்து 250 கொடுத்துருந்தோம். இன்றைக்கி அந்த பேரல் லைனுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகலை, இது ஒரு முக்கிய குறிப்பு. அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த பேரல் லைனை எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல பாருங்கள். இந்த கோடு வந்துட்டு நான் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் போடலை, இந்த கோடு வந்து நம்ம காலையிலேயே கொடுத்த கோடு, ப்ரீ மார்க்கெட் வீடியோஸை பெய்டு மெம்பர்ஸ்க்காக கொடுத்துருக்கிற வீடியோ. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற லெவல்ஸே தான் அங்கேயே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறோம், மாற்றவெல்லாம் கிடையாது. அப்போ இதில் என்ன மாதிரி தாக்கங்கள் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 25,120லிருந்து அந்த 25,150க்குள்ளே நம்ம கொடுத்துருக்கிற ஒரு 30 பாயிண்ட்டு கொடுத்துருக்குறோம், அது எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தியிருக்காங்கன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் 1 மணிக்கு வந்துட்டு மார்க்கெட் ஃபால் ஆகிருக்கு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பேஷன்ஸை வந்து நீங்கள் புரிஞ்சுட்டு எந்த இடத்துல ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் நேற்றே நான் கொடுத்துருந்தேன். அடுத்தது ஸ்பாட்டுக்கு பாருங்கள், ஸ்பாட்டுக்கு வந்துட்டு 25,100லிருந்து 25,200 அப்படிங்கிற ஏரியா கொடுத்துருந்தேன். காலையிலே பாருங்கள், இது காலையிலே கொடுத்துருக்கிற டேட்டாஸ். அப்போது மார்க்கெட் வந்து அந்த பேரல் லைனுக்கு கீழே சஸ்டெயின் ஆனதுக்கப்புறம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 இந்த இடத்துல ஒரு இது, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபால். இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல தான் என்ன இருக்குன்னா, புட் செல்லர் 2-3 நாளாகவே புட்டை கரன்னு கரைச்சிட்டாங்க. அந்த கரைச்சிட்டு அவங்களுக்கு ரிவார்டு கொடுத்துருக்காங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடியே 3 நாளைக்கு முன்னாடியே வந்து புட்டை ஹோல்டு பண்ணவங்க உண்டு. ஆனால் அவங்களுக்கு மார்க்கெட் வந்து புட்டை ஹோல்டு பண்ணும்போது மார்க்கெட் மேலே போகும்போது இதை ப்ரீமியம் டிகே ஆச்சு பார்த்தீங்களா, அங்கே பயந்து அங்கே வந்து நிறைய பேர் லாஸை புக் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தா அவங்களோட ரிவார்டு பார்த்தா வேறு மாதிரி இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்கள், அப்போ ஹோல்டு பண்ணுறதுனால என்ன பயன் அப்படிங்கிறதான் இங்கே புரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த 25,150 கால் ஆப்ஷனுக்கு நான் கொடுத்துருக்கிற டேட்டாஸ் எப்படி வர்த்தகமாயிருக்காங்க பாருங்கள். அடுத்து 25,150 புட். ஏன் இதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படிங்கும்போது, நமக்கு வேறு எதுவுமே நம்ம பெருசாக அனலைஸ் பண்ணுறதில்ல. மார்க்கெட் முடிஞ்ச ஏடிஎம் க்ளோசிங் ப்ரீவியஸ் க்ளோஸ் இதை வந்து நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணுறோம். அடுத்து ஆப்ஷன் டேபிளை அனலைஸ் பண்ணுறோம். இந்த 2 தான் நம்ம பண்ணிகிட்ருக்கிறது, வேறு எதுவுமே இல்லை. அப்போ மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் படி நமக்கு எப்படி இதோட இம்பேக்டட். அப்போ 25,150 புட் 150 கால் தான் நம்ம வந்துட்டு கொடுத்துருந்தது. அந்த டேட்டாஸ் பாருங்கள், மார்க்கெட் நம்ம வந்து இது ஒரு சப்போர்ட்டிவ், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டுட்டு இது ஒரு பேரலைன் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா இந்த கோடு வந்து இப்போ நம்ம போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, இது அழகாக போட்டுட்டாரு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் இதை வந்து சிம்பிள், நான் ஒன்றுமே நான் பண்ண கிடையாது. இங்கே இருக்கிற டேட்டாவை தூக்கி நான் அங்கே போட்டிருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இது நேற்று டேட்டா,
இந்த டேட்டாவில் இருக்கக்கூடிய நியூமரிக்ஸை இங்கே போட்டிருக்கேன். இதை வந்து நான் பெருசாக நான் கண்டுபிடிச்சி போட்டேன் அப்படிங்கிறக்கெல்லாம் இங்கே ஒன்றுமே கிடையாது. இது வெளிப்படையாக நான் கொடுத்துருக்கிறது, அங்கே இருக்கிற விஷயத்தை நான் பண்ணியிருக்கேன். அப்போ இதை டெய்லி நீங்கள் ரிசர்ச் பண்ணியிருந்தாலே இதில் ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் கிடைக்கும். நான் ஒன்று சொல்லணுன்ட்டு இல்லை, நீங்கள் கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லலாம். அந்த அளவுக்கு இதில் உங்களுக்கு சிம்பிளாக இருக்குது. இது எங்கேயோ இருந்து நான் மறைமுகமாக கூட இதை நான் மறைச்சும் கூட இதில் இருக்கிற டேட்டாஸை நான் மறைச்சி நானாக போட்டு ஒன்று தயாரித்த மாதிரி காமிக்கலாம். ஆனால் அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால் வெளிப்படையாக உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். இந்த டேட்டாஸை வந்துட்டு நான் ஒன்றுமே பண்ணல, இதில் இருக்கிற டேட்டாஸ் நான் போட்டிருக்கேன். அது எப்படி மதிக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். நம்மளாக வந்து போட்டதில்லை, அவங்க கொடுத்துருக்கிற டேட்டாவை போட்டிருக்கோம். அது எப்படி மதிச்சிருக்கு, அது செகண்ட் ஹாஃப் வந்து அதோட பிரேக் அவுட்டுக்கு என்ன மாதிரி விளைவு. அப்போ ஃபஸ்ட் ஹாஃபில் நம்மளுக்கு எப்படி ட்ரேட் நடக்குது, செகண்ட் ஹாஃபில் எப்படி நடக்குது. எப்போவுமே செகண்ட் ஹாஃப் தான் மார்க்கெட்டை வந்துட்டு ஒரு ஜாக்பாட் கிடைக்கும். ஏன்னா டிகே ஆகிருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து 25,150 இன்றைக்கி நடந்த சம்பவம் பார்த்திங்கன்னா 83 ரூபாய் கை காலோட ஹை. நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆப்பனண்ட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிறது ஒரு டிஃபென்ஸ் ரெசிஸ்டன்ஸ்னு. புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸை இவங்க டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க, அவனையே தாண்ட முடியல. அதற்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்துருந்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது 25,100 கால் புட். இது எதுக்குன்னா மார்க்கெட்டில் அதிகமான வர்த்தகம் நடைபெற்றது, நேற்றைய தினம் அதிகமான வர்த்தகம் நடைபெற்றது இதுதான். அப்போ அங்கே என்ன டேட்டாஸ் நடந்திருக்கு. அப்போ 25,100 புட் பாருங்கள், 24 ரூபா, 293 ரூபா, ப்ரீவியஸ் க்ளோஸ் 59 ரூபா. அப்போ என்ன மாதிரி தாக்கம். அப்போ இதை வந்து நம்ம எப்படி ஃபில்ட்ரேஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அடுத்தது 25,200 புட் ஆப்ஷன். அப்போது 111 ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ், 61 ரூபா லோ, நமக்கு 392 ரூபா ஹை. 25,200 காலோடைய ஹை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 56 ரூபா. அப்போ இது நான் மீட்டிங் ஏரியா 56, 61. இதை வந்து நீங்கள் பார்த்துருந்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா 25,200 கால் ஆப்ஷன். நம்மளுக்கு அதிகமான வர்த்தகம் 25,000 புட். இன்றைக்கி டேபிளில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் 25,000க்கு கீழே போய் க்ளோஸ் ஆயாச்சு. இந்த 25,000க்கு கீழே போய் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் கூட நமக்கு இங்கே ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் வரவில்லை. இது ஒரு பெரிய டவுட். அப்போது 25,000 புட்டுனா மார்க்கெட்டில் 24,500 புட், 24,800 புட் அந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு வரலாம். ஆனால் இங்கே வரல. இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன ஆகும்னா 80% இப்போ மார்க்கெட் கடைசி நேரத்தில் இறங்கச்சல்லவா, இது வந்து தொடர்வதற்கு கண்டினியூ ஆவதற்கு வாய்ப்புகள் குறைவு மார்க்கெட்டில். ஆனால் நம்ம நினச்சதை நம்ம சொன்னதாக நடக்க போகுதுன்ட்டு இல்லை, இது வந்து ஒரு ப்ராபபிலிட்டி தான், நம்மளோட ப்ரிடிக்ஷன். இது நடக்கதா நடக்கலையான்னு நம்மளுக்கு தெரியாது. நடந்தாலும் சரி நடக்காட்டியும் சரி, நடந்தால் 80% இது வந்து கடைசி நேரத்தில் புட்டை ஹோல்டு பண்ணவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடையாது 80%. ஆனால் மார்க்கெட் நாளைக்கு கேப் டவுனும் கூட ஆகலாம், அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ப்ராபபிலிட்டி இங்கே ஆப்ஷன் டேபிளை பேஸ் பண்ணி நம்மளால் என்ன ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக தான் சொல்கிறேன். அப்போ மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்தில் நமக்கு என்ன வாய்ப்பு. அப்போது மார்க்கெட் வந்துட்டு 80% இந்த ஒரு பெரிய கேப் டவுன் இல்லைன்னா மார்க்கெட் டவுன் சைட் போகிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அப்போ மார்க்கெட் நாளைக்கு அட்டவணை எப்படி அமையுதோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு மார்க்கெட் இருக்க போகுது. இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம இறுதி நேரத்தில் புட்டை ஹோல்டு பண்ணியிருக்கலாமா, மார்க்கெட் நாளைக்கு கேப் டவுன் ஆகுமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு சற்று வாய்ப்பு குறைவு. நான் என்னுடைய ப்ரெடிக்ஷன் தப்பும் கூட ஆகலாம். ஆனால் அட்டவணைப்படி இங்கே ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் வரல அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான். அடுத்தது இங்கே 25,000 கால் 25,000 புட்டை நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அதிகமான வர்த்தகம் நம்மளுக்கு அதுதான் 25,000 கால் புட். அப்போது நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது 25,000 வச்சு தான் ப்ளே பண்ண போகிறாங்க. இப்போ நம்மளுக்கு 24,900 கால் புட்டு தான் நம்மளுக்கு வந்துட்டு க்ளோசிங் ஸ்ட்ரைக்காக இருக்குது. 175, 178. அப்போ ஏடிஎம் பார்த்திங்கன்னா 175. அப்போ வந்துட்டு 24,900 + 175 - 175. அப்போ 200 ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்போ 24,700 to 25,100 இதுதான் ரேஞ்ச். இது பார்த்தீங்கன்னா 200 400 பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 24,500 to 25,300 இந்த ஜோன் எப்படி, இந்த 4 ஸ்ட்ரைக் தான் நம்மளுக்கு இம்பேக்டட் ஸ்ட்ரைக்காக இருக்க போகிறாங்க. அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண வேண்டும். அடுத்தது 24,900 கால் புட். அப்போ 24,900 இவங்களோட லோ 62. அப்போ நமக்கு வந்து 24,838. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 25,100
64 25,064. அப்போ இந்த ஜோன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ஜோனில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 230 புள்ளிகள் அப்படின்னா 115 புள்ளிகள் ஆவரேஜ். அப்போது இதிலிருந்து 115னா அப்போ 24,950 மிக முக்கிய ஏரியாவாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதை பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ மார்க்கெட்டில் ஜாக்பாட் மூமெண்ட் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு பொறுமையாக உட்காந்தாலே போதும். அதே மாதிரி மார்க்கெட்டில் வந்துட்டு என்னென்ன இம்பேக்டட் ஜோன் இருக்குது அப்படிங்கிறதை புரிஞ்சுட்டு ஐடிஎம், ஓடிஎம், ஐடிஎம் இதுதான் கான்செப்ட்ஸ் ஜாக்பாட் மூமெண்ட்டுக்கு. அதை வந்துட்டு முக்கியமாக எந்தெந்த ஸ்ட்ரைக்கில் நடைபெற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நமக்கு எளிதாக நமக்கு என்ன ஹிஸ்டாரிக்கல் டேட்டாலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ இதை பேஸ் பண்ணி நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு எளிதாக இது பண்ணலாம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாங்க. ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.